வேல்யூ ரியாலிட்டியில் ஏன் லேண்டு வாங்கணும் அப்படின்னா ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் நம்ம சிட்டிக்குள்ளே ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். 100% அப்ரூவல் எல்லாமே சிஎம்டி, ரெரா ப்ளஸ் லோக்கல் பாடி அப்ரூவல், ரோடு பேட்டர்ன் எவ்ரிதிங் நம்ம பர்ஃபெக்டாக வச்சிருக்கிறோம். ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துட்டு பேக் சைடில் சேன் அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. தி லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 5 கிலோமீட்டர் ரேடியேஷனில் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இங்கே தண்ணி வருமா மழை வந்தா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சார் மழை வந்துச்சு. ஸோ தொடர்ந்து 4 நாளாக மழை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ தாம்பரம் பெஸ்ட்ல ஆரோ கார்டன்ல தண்ணி எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது 4 நாளாக மழை பொழிஞ்சது. நம்ம அவுட்டர் ரிங்கோட தள்ளி 1 கிலோமீட்டர்ல 5500 ரூபா ரேட் விற்கிறாங்க. இப்போ நம்ம காம்பவுண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு லேஅவுட் இருக்குது. 4000 rupees per square feet வந்து விற்கிறாங்க. காம்பவுண்ட் தான் குறுக்க இருக்குது. இது நான் வாய் வார்த்தையா சொல்ல, நீங்க வந்து சரௌண்டிங் ஒரு என்கொயரி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு உண்மை புரியும். நாம அவ்வளோ ரேட்டு கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஹலோ வேஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி ஒரு லேண்ட் பார்க்க தான் வந்திருக்கும். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரதர் இருக்காரு. ஹலோ எப்படி இருக்கீங்க? ஹாய் சார். ஹலோ, சூப்பராக இருக்கேன். உங்கள் பேர் அப்புறம் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சார் என்னோட பேர் வந்து லாபம் சாமிக்கண்ணு. வேல்யூ ரியாலிட்டியில் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கேன். இந்த சைட் நேம் பார்த்தீங்கன்னா ஆரோ கார்டன். நம்ம இந்த ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா வந்து இது 10வது சைட்டு. 10க்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து 10வது சைட் இது. இது பார்த்தீங்கன்னா தாம்பரம் பெஸ்ட்டில் பஸ் ஸ்டாண்டு கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் கிஷ்கிந்தா, பழந்தண்டலம், எருமையூர், நடுவீரப்பட்டு போகிற அந்த வழியில் அவுட்டர் ரிங் ரோடுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஹார்ட்லி 3.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. அவ்வளோதான். 3.5 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம். வேல்யூ ரியாலிட்டியில் நம்ம எதுக்கு சார் லேண்ட் வாங்கணும்? என்ன ரீசனுக்காக வாங்கணும்? வேல்யூ ரியாலிட்டியில் ஏன் லேண்டு வாங்கணும் அப்படின்னா ரேட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் நம்ம சிட்டிக்குள்ளே ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். வாங்கின உடனே வந்து வீடு கட்டலாம். அதனால் நம்ம வேல்யூ ரியாலிட்டி சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சார் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம், EB 3 பேஸ் EB லைன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா வசதியும் பக்கத்தில் வச்சுருக்கோம். ப்ளஸ் ஓவர் வாட்டர் டேங்க் பாருங்கள், கார்பரேஷன் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹார்ட்லி 1 or 2 months வந்து இங்கே கார்பரேஷன் வாட்டரும் வந்துடும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தாராளமாக அங்கே வீடு கட்டிட்டு குடி வரலாம் சார். இது பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா திக்காக ரெசிடென்சியல் ஏரியா. இது மெயினாக வந்து நம்ம ஒரு லேஅவுட்டில் ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு கம்பெனியில் இடம் வாங்குறோன்னு சொன்னால் அப்ரூவல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 100% அப்ரூவல் எல்லாமே சிஎம்டி, ரெரா ப்ளஸ் லோக்கல் பாடி அப்ரூவல், ரோடு பேட்டர்ன் எவ்ரிதிங் நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறோம். அதனால் வந்து நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள், பங்களா டைப்பில் தான் நிறையா ரெசிடென்சியல் வீடுகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாங்கின உடனே வீடு கட்டலாம். சரௌண்டிங்ஸ் வந்து பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணுறோம். சார் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சின்ன ஹாஸ்பிட்டல் வந்து SS கிளினிக் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 700 மீட்டர்ஸில் அவைலபிள் இருக்குது. அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் அன்னையூரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாம் ஹார்ட்லி வந்து 5 to 10 minutes ரீச் ஆகிற ஏரியாவில் தான் சார் இருக்குது. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் வந்து ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்துட்டு பேக் சைடில் சேன் அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. தி லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 5 கிலோமீட்டர் ரேடியேஷனில் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்னு பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இன்னும் பெட்டரான பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைட் வந்து 2 பெரிய ரோடுகளுக்கு மத்தியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு 400 ரோடு, இன்னர் ரிங் ரோடு 200 ரோடுக்கு மத்தியில். ஸோ தாம்பரத்துலேருந்து கிஷ்கிந்தா போகிற அந்த 80 feet ரோடு மேலே 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் குடியிருப்பில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குதா. ஸோ 24 hours வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டபுளான ஒரு லேஅவுட் சார் இது. ஓகே. ஸோ காலேஜ் ஸ்கூல் வந்து எல்லாமே நியர்பையாக இருக்குது. ப்ளஸ் ஒர்க் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து 3.5 kilometer தூரத்தில் மெப்ஸ் இருக்குது. ஸோ பெரிய அது ஒர்க் ஸ்டேஷன் அது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்டர் ரிங் ஏரியா வந்துட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா பெருங்கலத்தூர் ஸ்ரீராம் தி கேட்வே பெரிய IT பார்க் அங்கே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா ஊரப்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு 88 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஆசையோட பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து சவுத் சோன் ஃபுல்லாக அங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சவுத்துலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய பியூட்டியான விஷயம் இது. அண்டு குரோந்தில் பார்த்தீங்கன்னா ஜோகோ இருக்குது, LNT எஸ்டான்சியா இருக்குது. எல்லாமே ஹார்ட்லி நம்ம சைட்டில் இருந்து அதிகபட்சம் 10 kilometer ரேடியேஷனில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரயில்வே ஸ்டேஷன் 24 hours டிரான்ஸ்போர்ட்டபிள். ஸோ உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், இன்னும் எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இங்கே தண்ணி வருமா மழை வந்தா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சார் மழை வந்துச்சு. ஸோ தொடர்ந்து 4 நாளாக மழை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ தாம்பரம் பெஸ்ட்ல ஆரோ கார்டனில் தண்ணி எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது 4 நாளாக மழை பொழிஞ்சது. ஸோ இங்கே வந்து வாட்டர் ஸ்டாக்னண்டோ லாகிங்கோன ஒரு விஷயம் இங்கே இல்லை. புரியுது. ஸோ அதனால தான்
சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பங்களாக்களாக வீடுகள்லாம் நிறைஞ்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ மழை வருது, ஒரு பள்ளமான ஏரியா, ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்ஸு குடியிருப்புகள்லாம் வந்து வராது. கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது 1 ஏக்கர் அளவு தான் இது நமக்கு கிடச்சிது. 1 ஏக்கர்லேருந்து 36 பிளாட் போட்டிருக்கோம். பிளாட்டோட சைஸு சிஎம்டி நார்ம்ஸ் படி 880 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுமான ரேட் இது. அதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமருக்கு என்ன ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னா, உங்களுக்கு பிளாட் காஸ்ட்லேருந்து 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். ஓ 90%? 90% வரைக்கும் பிளாட்டுக்கு நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோம். ஸோ 15 இயர்ஸ் டென்யூரில் பர் லேக்கு வந்து 1000 rupees. 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் 1000 ரூபாய் கட்டினா போதுமானது. 30 லட்சம் லோன் எடுக்கிறீங்கன்னா 30,000, 20 லட்சம் 20,000 நீங்கள் இஎம்ஐ கட்டினா போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் பியூட்டியா நாங்களே உங்களுக்கு தேவைப்பட்ட வீடும் கட்டி கொடுக்குறோம். ஓ வீடும் கட்டி கொடுக்குறீங்க? கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 55 லட்சம் ரூபாயில ஒரு சிங்கிள் பெட்ரூம் நீட்டாக வேணும்னா லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு சூப்பராக அங்கே கட்டி கொடுக்குறோம். வீடும் கட்டி கொடுத்துருங்க? கண்டிப்பாக கட்டி கொடுக்குறோம். சரௌண்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங்கோட தள்ளி 1 கிலோமீட்டரில் 5500 ரூபா ரேட் விற்கிறாங்க. ஓகே சரௌண்டிங்ல? ஆமாம் சரௌண்டிங்கில். ஸோ நம்ம காம்பவுண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு லேஅவுட் இருக்குது. 4000 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட்னு வந்து விற்கிறாங்க. காம்பவுண்டு தான் குறுக்க இருக்குது. ஸோ இன்னும் உள்ள இன்னும் உள்ள பக்கத்தில் பின்னாடி பக்கம் போட்டிருக்காங்க கம்பெனிஸ்லாம் 4500, 5000 ரூபா இதுக்கு குறையாத இருக்கிறாங்க. இதை நான் வாய் வார்த்தையாக சொல்ல, நீங்கள் வந்து சரௌண்டிங் வச்சு ஒரு என்கொயரி பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உண்மை புரியும். ஆனால் நாம் அவ்வளோ ரேட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து என்ன ரேட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சரௌண்டிங்ஸ் பாருங்கள். 4500, 400, 4000, 5000, 6000 ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. அப் டு சிங்கப்பெருமா கோயில் மரமில்லா ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் 3500, 3000, 3500, 4000 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம அதுலேருந்து 30 கிலோமீட்டர் முன்னாடி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்தில், இன்னர் ரிங் ரோடுக்கு பக்கத்தில் என்ன உங்களுக்கு பெட்ரோ வாட்டர் கனெக்ஷனோட உங்களுக்கு நாம் கொடுக்குற ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ப்ரைஸ் 3500. அவ்வளோதானா? அவ்வளோதான் பிரதர் உங்களுக்கு ப்ரைஸு. ப்ரோ நீங்கள் வீடியோவில் சொல்கிறதுனா நேரில் நான் வீடியோவுக்காக சொல்லலை, இந்த ரேட்டு உண்மையான ரேட்டு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ கண்டிப்பாக இருக்குது ஷூரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 15 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓவர் வந்து நார்த் ஃபேஸிங்கில், ஈஸ்ட் ஃபேஸிங்கில், சவுத் ஃபேஸிங்கில் எல்லா ஃபேஸிங்கில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். 30 கிலோமீட்டர் தள்ளி விற்கிற ரேட்டை விடிக்கும் உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே இவ்வளோ குறைஞ்ச ரேட்டில் வந்து வேல்யூ ரியாலிட்டி ஆர்ஓ கார்டனை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணக்கூடாது. இமிடியேட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து விசிட் பாருங்கள். ஹார்ட்லி 1 month ஆகுது இந்த லேஅவுட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணி. இது கிட்டத்தட்ட ஒரு 15 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து இன்னும் ரிமைனிங் ஒரு நியர்பை ஒரு 18 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேணால் பிளாட் எனக்கு எடுத்துகிட்டு போகலாம். வீடு கட்டி வேணும்னாலும் நாங்களே வீடு கட்டி கொடுக்குறோம்.